Hi students, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு கெம் வித் விஜய். நம்ம இப்போ பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னா சாலிட் ஸ்டேட். இந்த லெசன் எங்கே இருக்குது அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி வால்யூம் 1 லெசன் நம்பர் 6. ஓகே, ஸோ இந்த டாபிக் பார்த்த உடனே நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்ச ஒரு விஷயம், சாலிடை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே, நம்ம ஏன் சாலிடை பற்றி படிக்கணும்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், அட்மாஸ்பியரில் பார்ட்டிகல்ஸ் எப்படிலாம் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா சாலிட், கேஸ், லிக்விட். ஸோ அட்மாஸ்பியர் இந்த 3 ஸ்டேட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட், ரைட்டா? இப்போ கேஸ் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆர் லூஸ்லி பேக்டாக இருக்கும். நம்ம இதில் படித்த விஷயம். லிக்விடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன விஷயம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரைட்டா? சாலிட்ஸில் ஆட்டம்ஸ் ஆர் டைட்லி ஹெல்டாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்னது இட் ஹாவ் சம் ஷேப் அண்ட் வால்யூம். Why? What is the reason? Because of they are tightly held. Okay, சரி. சாலிடை பற்றி நம்ம இந்த வருஷம் படிக்கிறீங்க. இதே மாதிரி நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் வால்யூம் 1ல் லாஸ்ட் இயர் லெசன் நம்பர் 6 கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த லெசனில் நீங்கள் கேஸை பற்றின எல்லா விஷயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் நாம் இந்த லெசனில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் கால்ட் சாலிட். சாலிட்னா எப்படி இருக்கும், அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அந்த விஷயத்தை பற்றி நம்ம இந்த லெசனில் ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஓகேவா? தென் அதனுடைய டைப்ஸ், அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டாபிக் இருக்கும். அதை பற்றி நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் கால்ட் சாலிட். சாலிட்னா எப்படி இருக்கும் பாருங்க. நான் இங்கே எழுதுறேன், ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட். நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் கொடுத்த டாபிக் இதுதான். ஸோ நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா சாலிட் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்கும், டெஃபினட் ஷேப் அண்ட் டெஃபினட் வால்யூம், ரைட்டா? ரைட். பாருங்க, இட் ஹாவ் definite shape and volume so 3 ஸ்டேட்ல சாலிடுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி பொருந்தும். லிக்விடுக்கும் கேஸுக்கும் நமக்கு அது பொருந்தாது. ஸோ கேஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த பாட்டில் அட்மாஸ்பியரில் அங்கே இங்கேயும் ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸடு ஷேப் கிடையாது, ஃபிக்ஸடு வால்யூம் கிடையாது, ரைட்டா? லிக்விடுக்கு வாங்க, அதுவும் அதே மாதிரி தான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன ஒரு பீக்கரில் வாட்டர் நம்ம உள்ளே ஊற்றி வைக்கலாம். அப்போ வாட்டருடைய ஷேப் எப்படி இருக்கும், பீக்கருடைய ஷேப் என்னவோ அந்த ஷேப் தான் வாட்டருக்கு இருக்கும். நம்ம எதில் ஊற்றி வைக்கிறோமோ அதனுடைய ஷேப்பை அந்த லிக்விட் வாங்கிக்கும். ஓகேவா? ரைட். அப்போ சாலிடு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டெஃபினட் வால்யூம் அண்ட் டெஃபினட் ஷேப். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். செகண்ட் பாருங்க, சாலிட்ஸ் ஆர் ரிஜிட். ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. இந்த ப்ராப்பர்ட்டி லிக்விடுக்கோ கேஸுக்கோ பொருந்தாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு சாக் பீஸ் இருக்குது, நான் அது கீழே போடுறேன், என்ன ஆகும், பிரேக் ஆகும். ஏன் ஆகுது? பிகாஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் டைட்லி பேக்டு. இப்போ இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா வாட்டரையோ கேஸையோ நான் கீழே போட்டால் உடையுமா? உடையாது. ஸோ அந்த நேச்சர் கிடையாது. ஓகே, ரைட். அப்போ சாலிட்ஸ் ஆர் ரிஜிட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், அண்ட் இன்கம்ப்ரெசபிள். இன்கம்ப்ரெசபிள். ஓகே, ஸோ இன்கம்ப்ரெசபிள்ங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை. இப்போ கொஞ்சம் நம்ம பேசிக் கான்செப்ட் இருக்குல்லையா, அங்கே வரலாம். கேஸ் இருக்கு இல்லையா, விச் மீன்ஸ் தமிழ் ரொம்ப அழகாக சொல்லுவோம் வாயுக்கள், கேஸஸ். அதை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது அழுத்தணும் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் லூஸ்லி பேக்டாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் பக்கம் பக்கமாக வர ஆரம்பிக்கும். அப்போது ஸ்டேட் மாறும். அதாவது கேஸ் நம்ம கம்ப்ரெஸ் பண்ண ஆட்டத்தினுடைய டிஸ்டன்ஸ் குறைஞ்சு லிக்விடாக மாறுறதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன்? டியூ டு கம்ப்ரெஷன். சேம் கைண்ட்
லிக்விட் இருக்கு இல்லையா, அதை நம்ம கம்ப்ரஸ் பண்ண என்ன ஆகும்னா, ஸோ லிக்விட் இட் வில் பி ஃபார்ம் சாலிட் ஸ்டேட். பட் நவ் வி ஹேவ் டு அப்ளைங் தி ப்ரெஷர் டு தி சாலிட்ஸ். நான் கம்ப்ரஸ் பண்ணுறேன் சாலிட்ஸை, என்ன ஆகும், கம்ப்ரஸ் ஆகாது. ஏன்னா இப்போ 2 ஆட்டம் இருக்கு இல்லையா, அதோடைய தூரமே இல்லை, டிஸ்டன்ஸே இல்லை எதில், சாலிட்ஸில். அப்படிங்கும் போது இது கம்ப்ரஸ் ஆகாது. ஸோ இட் இஸ் இன்கம்ப்ரஸபிள். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, 3rd பாயிண்ட். இப்போ நான் சாலிட் பற்றி தானே பேசிட்டு இல்லையா, சாலிட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டத்தினுடைய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது ஆட்டத்தினுடைய இட் ஹாவ் ஸ்ட்ராங், அது கொஹசிவ் ஃபோர்ஸாக இருக்கும், கொஹசிவ் ஃபோர்ஸ். ஸோ ஆட்டம் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கம்பேர் தன் லிக்விட் அண்ட் கேசஸ். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, 4th ஒன். இந்த சாலிட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அதனுடைய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இட் ஹாஸ் ஷார்ட்னா கம்மி, இன்டர் அட்டாமிக், அயானிக் ஆர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு. மாலிகுலர் டிஸ்டன்ஸ் தெரியுதா? மாலிகுலர் டிஸ்டன்ஸ் இப்போ நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் இப்போதான் பேசிட்டு இருந்தேன், சாலிட்ஸ்க்குள்ள ஆட்டம், அயான், மாலிகுல்ஸ் இதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் அதோடைய கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே பாருங்க, தேர் கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தேர் ஹேவ் தி ஃபிக்ஸ்டு பொசிஷன், have fixed position. எங்க அப்படின்னா சாலிட்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அயான்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா மூவ் ஆக முடியாது. அதனால அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷன் இருக்கும். ஓகே, இட் கேன் ஒன்லி oscillate in their own position. ஸோ இந்த 5 முக்கியமான பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா சாலிட் அப்படின்னா என்னங்கிறத பற்றின விஷயங்கள். சரியா? ஸோ இந்த 5 பாயிண்ட்டும் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சா சாலிட்னா என்னங்கிற விஷயம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we can move the topic is classification of solids. Okay, so this is very important one thing. And next we can see about for types of solids. Generally these are classified into 2 types. First type, they are crystalline solid, and second type they are classified into amorphous solid. These are very important one thing. Okay, solid states are classified into 2 types. One is the crystal and another one is the amorphous solid. Okay, இப்போ நாம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை பத்தின விஷயங்கள் பத்தி படிக்க போறோம். What is called crystal, what is called amorphous. ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டல் அண்ட் amorphous அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துட்டு தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, அதனுடைய கிளாசிஃபிகேஷன் பற்றி நம்ம அதிகமாக படிக்க போகிறோம். சரியா? இந்த 2ல் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கிறிஸ்டல். ஏன் சார் வந்து கிறிஸ்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? ஏன்னா அதோடைய அப்ளிகேஷன் பார்ட் அதிகமாக இருக்குது. அடுத்த கேள்வி, ஏன் சார் அது மட்டும் அதிகமாக அப்ளை ஆகுது? காரணம் என்னென்னா அதோடைய ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி இருக்குது. ஸோ amorphous நமக்கு அதிகமாக அப்ளை ஆகாது. ஏன் சார் அதிகமாக அப்ளை ஆகக்கூடாது? பிகாஸ் அதோடைய ப்ராப்பர்ட்டி அந்த அளவுக்கு இல்லை. இதுதான் காரணம். புரிஞ்சுதா? இந்த 2ல் யார் பெஸ்ட் அப்படின்னா கிறிஸ்டல். சரிங்க சார், what is called crystal, what is called amorphous type சார்? சாலிட் ஓகே ரைட். இப்போ அது கிறிஸ்டல் அப்படின்னா அந்த மாதிரி டைப்ல இருக்கக்கூடிய சாலிட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ், அதாவது நம்ம பார்த்த கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ், அதெல்லாம் they are long range and orderly arranged இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும்? ஆர்டரா அரேஞ்ச் ஆயிருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இப்போ அமார்ஃபோஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்காது. they are randomly arranged. ஆட்டம்ல அது அங்கங்க தாறுமாறா இருக்கும். அதனால அதுக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி கிடையாது.
புரிஞ்சுதா? ஸோ இதை விட இது நமக்கு ரொம்ப முக்கியமான பார்ட். ஓகேவா? நம்ம டெக்ஸ்ட் புக்கில் அதை பற்றி நம்ம அதிகமாக கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் லிசன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டல் அண்ட் அமார்ஃபோஸ் சாலிட். ஓகேவா? ஓகே, பாருங்க. செகண்ட் டாபிக், very very important topic in your examination viewpoint, difference between crystal and amorphous solid. Amorphous solid. Okay, இந்த கொஸ்டின் உங்களுடைய எக்ஸாம் வியூ பாயிண்ட் முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல வந்து அதிகமாக எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் வந்தது அப்படின்னா இந்த கொஸ்டின் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்கு. ஓகேவா? பாருங்க, இங்க நான் போடுறேன் கிறிஸ்டல், இந்த பக்கம் எழுதுறேன். ஸோ அமார்ஃபோஸ் டைப், அமார்ஃபோஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, நான் இப்பதான் சொல்லி முடிச்சிருப்பேன் கிறிஸ்டல் அமார்ஃபோஸ்னா என்னங்கிறத பத்தி. ஓகேவா? என்ன சொன்னேன்? கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ், அதாவது இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இதெல்லாமே long range orderly arranged இருக்கும். orderly arranged, இங்கே எழுதிக்கிறேன், arranged தான் இருக்கும். ஓகே, ஸோ அமார்ஃபோஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்? இதுக்கு அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட். இது ஷார்ட் ரேஞ்சாக இருக்கும், randomly arranged இருக்கும். இது அந்த ஆட்டம் ஆர் அயான் எதுக்குள்ள இந்த மாதிரி டைப்ல இருக்கக்கூடிய சாலிட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் மாலிகுல்ஸ், தே ஆர் ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் randomly arranged இருக்கும். ரைட்? செகண்ட் பாயிண்ட் பாருங்க, அது கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, ரைட், அது வந்து பார்த்து நம்ம இன்னொரு பேர் சொல்லலாம், தே ஆர் ட்ரூ சாலிட்ஸ். ட்ரூ solids. next பாருங்க, அப்ப இது ட்ரூ சாலிட்னா அப்ப இதுக்கு ஜஸ்ட் இது ஆப்போசிட் என்னவா இருக்கும்? சூடோ சாலிட்ஸ். ஓகே, அதென்ன சார் ட்ரூ சாலிட்ஸ்? அப்ப இதுதான் உண்மையான சாலிட், அப்ப இது இல்லையா அப்படின்னா, ஸோ நான் அப்பயே சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, ஆட்டம்ஸ் ஆர் ஆர்டர்லி அரேஞ்சாக இருக்கும். அதனால ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம தெளிவாக பார்க்க முடியும், தெளிவாக படிக்க முடியும். இதனுடைய அப்ளிகேஷன் அதிகமாக இருக்கு, அதனால இது ட்ரூ சாலிட்ஸ். இது ரேண்டமாக இருக்கனால they are pseudo solids. ஸோ இதுக்கு நம்ம அதிகமாக அதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம படிக்க முடியாது, அதனால they are pseudo solids. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், தேர்ட் ஒன், அது கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹாவ் டெஃபினட் ஷேப். நல்லா புரிஞ்சுக்கணும், இதோடைய ஷேப் வந்து பார்த்தோன்னா டெஃபினட்டாக இருக்கும். பார்க்கும்போது தெரியும், ஓ இது இந்த மாதிரி இருக்கா அப்படி நம்மளால பார்க்க முடியும். பட் இது அப்படி கிடையாது. என்னது? they are in irregular shape. நல்லா புரிஞ்சுக்கணும், irregular shape. எது அப்படின்னா அமார்ஃபோஸ் சாலிட், irregular shape. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஃபோர்த் பாயிண்ட் அப்படி வச்சுக்கலாமே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட், நான் சொல்ல போற பாயிண்ட். அது கிறிஸ்டல்ஸ் ஆர் anisotrophic in nature, anisotrophic in nature. அப்ப இது எப்படி இருக்கும்? an எடுத்துருங்க, அதுக்கு ஆப்போசிட் என்னது? ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். ஐசோட்ரோபிக் இன் நேச்சர் அப்படின்னா என்ன சார்? இது முடிச்சுட்டு நான் சொல்லுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 5, கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹேவ் டெஃபினட், அல்லது இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா நம்ம பார்த்தோம்னா தே ஆர் ஹேவ் ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். ஷார்ப், இப்போ நம்மளுடைய புக்ல கொடுத்துருப்பாங்க சில காம்பவுண்ட்ஸோடைய மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ல நமக்கு அந்த காம்பவுண்ட் மெல்ட் ஆயிரும். லேப்ல போய் நம்ம சில டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தெரியும். பட் இந்த மாதிரியான சாலிட் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினட் விச் மீன்ஸ் ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் கிடையாது. அவன் ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம அந்த காம்பவுண்ட் ஹீட் பண்ணும்போது அதை விட அதிகமாகவும் நமக்கு வரலாம், அதை விட கம்மியாகவும் வரலாம் மெல்டிங் பாயிண்ட். ரைட்? பாருங்க, கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹேவ் ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட். ஸோ எம்பின்னு போட்டிருப்பேன். ஓகேவா? மெல்டிங் பாயிண்ட் இது இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பா இருக்காது. ஸோ கிராஜுவலா இருக்கும்.
கிராஜுவல்னா தெரியலையா, எக்ஸாக்ட் இல்லாமல் ஒரு ரேஞ்சில் இருக்கும், முன்ன பின்ன அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் பாருங்க. ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வேல்யூ. நீங்கள் லாஸ்ட் இயரில் படித்த ஒரு விஷயம், தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசனில் படிச்சிருப்பீங்க. ஹீட் ஆஃப் ஃபியூஷன் வேல்யூ, இதுக்கு டெஃபினட்டாக ஒரு வேல்யூ இருக்கும், அதுக்கு இருக்காது. ஓகேவா? இட் ஹாவ் டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்கும். இது டஸ் நாட் ஹேவ். ஓகேவா? does not have definite heat of fusion. ஓகே, 6 பாயிண்ட் ஆயிடுச்சு. 7th கடைசி பாயிண்ட். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்க்கறது. கிறிஸ்டல்னா என்ன சார்? ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட் கிறிஸ்டல். திஸ் இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கிறிஸ்டல். அண்ட் ஆல்சோ டைமண்ட் கேள்விப்பட்டிருப்போம். டைமண்ட் இருக்குல்லையே, இதெல்லாம் அப்படி மின்னும் டைமண்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஃபார் கிறிஸ்டல்ஸ் எக்ஸெட்ரா. நிறைய இருக்குது, பட் நான் கொடுத்தது கம்மி தான். அமார்ஃபோஸ் வரீங்க. ஸோ அமார்ஃபோஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். கிளாஸ், கண்ணாடி இருக்கு இல்லையா, கண்ணாடி உடைச்சோம்னா அதுவும் மின்னும், டைமண்டும் மின்னும். அப்போ ரெண்டுமே அது கிறிஸ்டலா? கிடையாது. டைமண்ட் வந்து பார்த்தோன்னா அது கிறிஸ்டல், பட் இது என்னது ஆக்சுவலாக கிறிஸ்டல் மாதிரி தோணும், பட் அது கிறிஸ்டல் கிடையாது. தட் இஸ் கால்ட் அமார்ஃபோஸ். ஓகே, எக்ஸாம்பிள் கிளாஸ். கிளாஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லலாம்? ரப்பர் சொல்லலாம்ல, ரப்பர், ரப்பர், சாண்ட், ஸ்டோன், நிறைய எக்ஸெட்ரா, இடிசி எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின், ஈஸியாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். இது அதிகமாக எக்ஸாமில் கேட்பாங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் கிறிஸ்டல் அண்ட் அமார்ஃபோஸ். ஓகே, நான் ஒன்று சொன்னேன், இந்த 4th பாயிண்ட், அது கிறிஸ்டல்ஸ் ஆர் அன்ஐசோட்ரோபிக், அமார்ஃபோசாஸ் ஆர் ஐசோட்ரோபிக் அப்படின்னா என்னன்னு நாம இப்போ பார்க்க போகிறோம். கவனிக்கலாம். நான் இதை ரப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஒரு சின்ன படம் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? கிறிஸ்டல், அமார்ஃபோஸ். ஸோ இதிலெல்லாம் அந்த ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் மாலிகுல் எப்படிலாம் இருக்குன்னு நான் போட்டுக்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ ஆனையான், கேட்டையான், ஆனையான், கேட்டையான், ஆனையான், கேட்டையான். நெக்ஸ்ட் ஆனையான், கேட்டையான், ஆனையான், கேட்டையான், ஆனையான், சாரி ஆனையான் தானே பெருசா, ஆனையான், கேட்டையான். நெக்ஸ்ட் பாருங்க, ஆனையான், கேட்டையான், ஆனையான், கேட்டையான், ஆனையான், கேட்டையான். அடுத்து பாருங்க, ஆனையான், கேட்டையான், ஆனையான், கேட்டையான், ஆனையான், கேட்டையான். அடுத்து ஆனையான், கேட்டையான், ஆனையான், கேட்டையான், ஆனையான், கேட்டையான். ஸோ போதும், லென்த்தாக போயிட்டு இருக்கு இல்லையா, இது படிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தோன்னா அது கிறிஸ்டல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அமார்ஃபோஸ் வாங்க, இங்கே பாருங்க. இதுலேயே நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஆர்டராக இருக்கு இல்லையா, ஆனையான், கேட்டையான், ஆனையான், கேட்டையான். ஆர்டராக இருக்கா? இங்கே அந்த மாதிரி இருக்காது. So they are random in nature. போதும் நினைக்கிறேன். இப்போ நான் போட்டது கேட்டையான், ரைட்டா? பிக்கா போட்டது பூரா ஆனையான். ஸோ இது எந்த மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியாது, ரேண்டமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஷேப்ஸ். ஓகே, ரைட். இப்போ பாருங்க, நான் அப்பயே சொல்லிட்டேன், அன்ஐசோட்ரோபிக். எது? கிறிஸ்டல். அண்ட் ஐசோட்ரோபிக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோட்ரோபிக் இன் நேச்சர், ஐசோட்ரோபிக். ஸோ ஜென்ரலாக ஐசோ அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா சேம், ஒரே மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் சாலிட் ஸ்டேட்டில் பொறுத்தளவுக்கு ஐசோட்ரோபி அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், they are have the same identical value, same identical value அப்படின்னு அர்த்தம். எதனுடைய வேல்யூ சார் ஒரே மாதிரி இருக்கும்? லைக் அது பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், சம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சில அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய வேல்யூ எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்தால் தட் இஸ் கால் ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். அது என்னென்ன சார்? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரைட்டா? அது லைட் போகுதுன்னா பார்த்தே மாறக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி, ரைட்டா? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா
எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அதாவது கரண்ட்டை கடத்தக்கூடிய தன்மை. இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குல்லையா, அதாவது ரெண்டு ப்ராப்பர்ட்டினுடைய வேல்யூ நல்லா புரிஞ்சுக்கணும். அமார்ஃபோஸ் சாலிட்ல நீ எங்க எடுத்து பார்த்தாலும், இந்த மூளை இந்த மூளை எங்க எங்க நீ எல்லா இடத்துலையும் எடுத்து பார்த்துக்கோ, ஒரே மாதிரி தான் இருக்கும், சேஞ்சே ஆகாது. அந்த மாதிரி இருந்தால் தட் இஸ் கால்ட் ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். ஆனால் கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் அன்ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். அப்படின்னா இப்போ நம்ம அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேல்யூ வரும் பார்த்துக்கோ. ஸோ அதை விட இதுதான் ரொம்ப பெஸ்ட். ஏன்னா ப்ராப்பர்ட்டி நமக்கு பாருங்க, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பாயிண்ட் நமக்கு வருது, ரைட்டா, மாறுது இல்லையா, அப்போ அதனுடைய அப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதா? ரைட். அப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும், இந்த ரெண்டு மட்டும் இல்லை, நிறைய இருக்கு, பட் நம்ம புக்கில் கொடுத்த விஷயம் இந்த ரெண்டு, அதை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன், ரைட்டா. இது எல்லா பக்கம் எப்படி இருக்கும், நமக்கு ஒரே மாதிரி வராது. அப்படி வரல அப்படின்னா தே ஆர் அன்ஐசோட்ரோபிக் இன் நேச்சர். ஓகேவா? ரைட். ஸோ அப்போ இதுவும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் we can move for types of crystals. அந்த கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, அதனுடைய டைப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜென்ரலாக சாலிட் இருக்குல்ல, அதை பற்றி பார்த்துட்டோம். ஜென்ரலாக சாலிட் ரெண்டு டைப்பும் இருக்குது, ஒன்று கிறிஸ்டல், இன்னொன்று அமார்ஃபோஸ், ரைட்டா. அமார்ஃபோஸ் நமக்கு இப்போ தேவை இல்லை, விட்டுறலாமே. இப்போ எங்கே வரீங்க, கிறிஸ்டல். ஸோ டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் பற்றி பார்க்க போகிறோம். லிசன், டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ், ரைட். ஸோ இதில் உங்களுக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் திங் அயானிக் கிறிஸ்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ், அயானிக் கிறிஸ்டல் ஆர் சாலிட். செகண்ட் ஒன் திங் கோவலன்ட், கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ். தேர்ட் ஒன் மாலிகுலர், மாலிகுலர் crystals or solid. Fourth one metallic, so metallic crystals are solids. Last one thing atomic, so atomic crystals are solid. இந்த அஞ்சுல இந்த நாளை பற்றி தான் நம்ம மெயினாக வந்து படிக்க போகிறோம். லாஸ்ட் ஒன் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது, அதாவது இந்த வருஷம் நீங்கள் படிக்க மாட்டீங்க, ஓகேவா? ரைட். இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் பற்றி பார்க்க போகிறோம். சரி, அதில் ஃபர்ஸ்ட் டைப் அயானிக் கிறிஸ்டல். இந்த அயானிக் கிறிஸ்டல் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், பேர்லேயே கொடுத்துருக்காங்க அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரைட்டா. ஸோ அயான் சொன்னாவே நமக்கு என்னது மெயினாக ரெண்டு தெரியும், ஒன்று கேட்டயான், இன்னொன்று ஆனையான், ரைட்டு தான். அந்த ரெண்டு தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் பாருங்க. அப்போ இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டலில் கேட்டயான் அண்ட் ஆனையான் நமக்கு உள்ள இருக்கும், சரியா. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் அயான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரி, இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் அயான்ஸ் வந்தாவே அங்கே என்ன இருக்கும், நமக்கு ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டேட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ரைட்டா. ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டேட்டிவ் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அயானிக் சாலிட்ஸில் அயானிக் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ பாண்டிங் பற்றி நம்ம படிச்சிருப்போம் லோயர் கிளாஸஸில். 3 பாண்ட் பேசிக்காக இருக்கும், அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட் அண்ட் கோஆர்டினேட் பாண்ட், ரைட்டா. அப்போ இங்கே உள்ள பாண்ட் என்ன பாண்ட், அயானிக் பாண்ட். ஸோ அயானிக் பாண்ட் என்னது, பாண்ட் பிட்வீன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி டேக் ஃபார் NaCl crystal. So in this crystal sodium which is act as a metal, Cl which is act as a non-metal. So bond between metal and non-metal, they are ionic bond, right? அப்போ இந்த NaCl எப்படி பிரியும், Na plus which means cations, Cl minus are the anions, நமக்கு ஈஸியாக பிரிஞ்சிருக்கும். இப்போ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அப்போ அந்த ஆட்டத்தினுடைய ஸ்ட்ரென்த் நமக்கு அதிகமாக இருக்கும், அதாவது அட்ராக்ஷன் ஸ்ட்ரென்த் நமக்கு அதிகமாக இருக்கும். கேட்டயான் இருக்குன்னா அதை சுற்றி ஆனையான்னா அதிகமாக இருக்கும், ஆனையான் இருந்தால் அதை சுற்றி நமக்கு என்னது கேட்டயான், நமக்கு என்னது ஃபுல்லாக இருக்கும், ரைட்டா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அயானிக் கிறிஸ்டல், ஓகேவா? ரைட். இப்போ இதனுடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். எது, அயானிக் சாலிட்ஸ் ஆர் கிறிஸ்டலுடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி ஆர் கேரக்டர்ஸ், ஓகேவா? இப்போ நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுது உங்களுக்கு? இதில் அயானிக் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரைட்டா.
அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ரைட். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, நம்ம இங்கே வந்துடலாம். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஐசி அப்படின்னா இந்த இடத்துல அயானிக் கிறிஸ்டல் ஆர் சாலிட். ஓகேவா? ஐசி. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அயானிக் கிறிஸ்டல் ஆர் சாலிட். அயானிக் சாலிட்ஸ் ஆர் they are have the high melting point. மெல்டிங் பாயிண்ட் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பாருங்க, இந்த ஐசி இருக்கு இல்லையா, சாலிட் ஸ்டேட்ல எந்த விதமான அயான்ஸையும் இது கண்டக்ட் பண்ணாது. பாருங்க, do not conduct electricity in solid state. சாலிட் ஸ்டேட்ல இருக்கும்போது இது அது பண்ணாது. அடுத்த விஷயம் மூணாவது பாருங்க, they do conduct electricity at molten state. ரொம்ப முக்கியமான பாயிண்ட், molten state. அதாவது molten stateல இது ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை வந்து கடத்தும். ஓகேவா? ரொம்ப முக்கியமான விஷயம் இது. molten state அப்படின்னா ஸ்டேட் பிட்வீன் சாலிட் அண்ட் லிக்விட். அதாவது ஒரு சொல்யூஷனாவோ molten ஸ்டேட் இருக்கும் பொழுது என்ன பண்ணும், ஈஸியா அயான்ஸை கடத்தும். ஆனால் சாலிடா இருக்கும்போது கடத்தாது. என்ன சார் காரணம் அப்படின்னா சின்ன விஷயம் தான். சாலிடா இருக்கும்போது அயான்ஸ் ஃப்ரீயா இருக்காது, இதுல அயான்ஸ் ஃப்ரீயா இருக்கும். ஸோ ஈஸியா அயான்ஸ் கடத்தாது. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் புக்கில் ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க. இப்போ இதனுடைய இந்த கான்ஸ்டியூவன்ட் அயான்ஸ் இருக்கு இல்லையா, எதுக்குள்ள, ஐசிக்குள்ள. இப்போ நீங்க ஒரு அயான் அல்லது ஒரு ஆட்டத்தை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சாலிட்ல இருந்து நீங்க எடுக்கணும்னு வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், சாலிடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் ஆர் அயான்ஸ் தே ஆர் ஹேவ் தி ஃபிக்ஸ்டு பொசிஷன், ரைட்டா? அப்போ அந்த ஃபிக்ஸ்டு பொசிஷன்ல நீங்க எடுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபோர்ஸ், அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தா தான் உங்களால் எடுக்க முடியும். அதர்வைஸ் இட் கேனாட். ஓகேவா? நம்மளால பண்ண முடியாது. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்போ நமக்கு அயானிக் கிறிஸ்டல்ஸ் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் எங்க வரீங்க, கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ் ஆர் கோவலன்ட் சாலிட்ஸ். பேர்ல கொடுத்துருக்காங்க. கோவலன்ட் அப்படின்னா அந்த இடத்துல கோவலன்ட் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும், ரைட்டா? ரைட். அப்போ கோவலன்ட் பாண்ட் என்னங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் கால்ட் கோவலன்ட் பாண்ட்? பாண்ட் பிட்வீன் டூ நான் மெட்டல்ஸ். மேல பார்த்துருப்போம் பாண்ட் பிட்வீன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். ஆனா இது என்னது, பாண்ட் பிட்வீன் டூ நான் மெட்டல்ஸ். ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்டா? சரி, அப்போ அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம்னா டைமண்ட் சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் டைமண்ட் அண்ட் சிலிகான் கார்பைட். இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? சரி, அப்போ கோவலன்ட் பாண்ட் நமக்கு அதை சுற்றி உள்ள ஃபுல்லாக இருக்கும். இதுதான் விஷயம். இப்போ நாம அதனுடைய சில ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். எதனுடைய ப்ராப்பர்ட்டி? வாட் இஸ் கால்ட் கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ், தென் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். தே ஆர் வெரி ஹார்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். சரியா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் பூவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்கும், பட் எப்படி இருக்கும், தே ஆர் பூவர் எலக்ட்ரிக்கல் தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக அது என்னது, அது கரண்ட்டை கடத்தாது. எது? கோவலன்ட் கிறிஸ்டல்ஸ். அப்போ நமக்கு கோவலன்ட் சாலிட்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா டெஃபினிஷன் வித் எக்ஸாம்பிள் தென் ப்ராப்பர்ட்டி எழுதி போட்டே இருக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மூணாவது பாருங்க, மாலிகுலர் கிறிஸ்டல். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா மாலிகுலர் கிறிஸ்டல் ஆர் சாலிட்ஸ். சரியா? ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் சாலிட்ஸ் எப்படி இருக்குன்னா தே ஆர் சாஃப்ட் இன் நேச்சர், சாஃப்டாக இருக்கும். தென் அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ், அயான்ஸ், மாலிகுல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கும். நியூட்ரல் இன் நேச்சர், நியூட்ரலாக நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும், நியூட்ரல். சரி, அடுத்த விஷயம் பாருங்க, இந்த மாலிகுலர் கிறிஸ்டல்ல என்ன மாதிரியான ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா வீக் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ். வீக் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இருந்தால் அதுதான் என்ன அப்படின்னா மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ். ஸோ இது நம்ம என்னது இன்னும் மூணா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் போலார் மாலிகுலர்
crystal. Second one, polar molecular crystal. Last one, hydrogen bond present molecular crystal. Hydrogen bond இருக்கும் அவ்வளவுதான். சரி, நான் polar molecular solids, polar molecular solids, அப்புறம் ஹைட்ரஜன் பாண்டட் ஓகேவா மாலிகுலர் கிறிஸ்டல். இந்த மாதிரி நம்ம மூணா இதை பிரிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க நான் போலார். நான் போலார் அப்படின்னா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல அது லண்டன் ஃபோர்ஸ் ஆர் வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் ஆர் லண்டன் ஃபோர்ஸ் இதில் அது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். சரிங்களா? ஜென்ரலா இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப லோவா இருக்கும். எதுக்கு? நான் போலார்னாவே மெல்டிங் பாயிண்ட் லோவா இருக்கும். சரியா? அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் போலார் மாலிகுலர் சாலிட் வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல நமக்கு கேஸாவும் லிக்விடாவும் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நாப்தலின் சொல்லலாம், ஆந்த்ரசின், இந்த ரெண்டு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? எதுக்கு? இதுக்கு எக்ஸாம்பிள் நாப்தலின், இன்னொன்று ஆந்த்ரசின். ஓகேவா? என்னது? ஆந்த்ரசின். ஓகே, நெக்ஸ்ட் வரீங்க போலார் மாலிகுலர் சாலிட் வரீங்க. போலார் மாலிகுலர் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். என்ன இருக்கும்? டைபோல் இன்ட்ராக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கக்கூடிய ஒரு சாலிட் தான். ஓகே, ரெண்டு விஷயம் ஈஸியாக புரிஞ்சிருச்சா? அடுத்த விஷயம் பாருங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அதில் டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கு அதனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் அமோனியா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள். இப்போ இதை விட இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜென்ரலாகவே இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தியா இருந்துச்சு, இதுக்கு கம்மியா இருக்கும், இது ஹார்டா இருக்கும். இன்னொரு விஷயம் கோவலன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூவர் தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அதை கனெக்டிவிட்டியா இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம் கடத்தாது. ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் இதை விட கம்மி தான். பட் அதுக்குள்ள நான் போலார் இருக்கு இல்லையா, அதை விட இது ஜாஸ்தி, அவ்வளோதான். லாஸ்ட் திங் ஹைட்ரஜன் பாண்டட் மாலிகுலர் கிறிஸ்டல். அப்போ இதில் மெயின் என்ன இருக்கும்? ஹச் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இந்த மாதிரி டைப்ல இருக்கக்கூடிய கிறிஸ்டலுக்கு. ரைட்டா? ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சாலிட் வாட்டர். ஸோ இதனது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ இதில் என்ன இருக்குன்னா ஹச் பாண்ட் நமக்கு இதில் அது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ரைட். அப்போ நமக்கு இந்த பார்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாருங்க மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ். நாம இந்த லெசன்ல இதை பத்தி பார்க்க போறது கிடையாது. லாஸ்ட் பார்ட் வர போறோம் மெட்டாலிக் கிறிஸ்டல். ஸோ பேர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டாலிக் நமக்கு மெயினாக வந்து பார்த்தோன்னா மெட்டல் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்போ ப்ளஸ் பாசிட்டிவ் அயான்ஸ் அதில் அதிகமாக இருக்கும். ரைட்டா? நீங்கள் இதை பற்றி 11th நம்ம ஃபுல்லாகவே படிச்சிருக்கோம். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் அலாய்ஸ். ரைட்டா? காப்பர், ஜிங்க், கோல்டு, சில்வர், அது நிறைய நம்ம பேசியே போயிட்டு இருக்கலாம். ரைட்? அப்போ மெட்டாலிக் கிறிஸ்டல்ஸ் ஆர், நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தே ஆர் குட் கண்டக்டர் அல்லது எக்ஸலன்ட் வச்சுக்கலாம். எக்ஸலன்ட் எல்லாத்த விடவும் மெட்டாலிக் தான் நம்மனது ஈஸியா ஃபாஸ்டா அயான்ஸை கடத்தும். குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இப்போ எல்லாத்துலேயுமே பார்க்கும்போது மெட்டாலிக் தான் நமக்கு இந்த கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஃப்ரீ அயான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ் அயான்ஸ், அதாவது மெட்டல் அயான்ஸ் அதுக்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல். ஓகேவா?